பரோட்டா சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி நல்ல மணக்க மணக்க ரோட்டு கடை சால்னா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். செய்யும் போதே வீடே மணக்கும், அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பாதி நட்சத்திரப்பூ சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம்ல அந்த அளவுக்கு. இப்ப இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு, கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கடைகள்லாம் கிடைக்கும்ல அந்த மசாலா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மசாலா கருகிடாம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நீல வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்க எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று அழகா மசிஞ்சு வந்துடுச்சு. ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது அந்த ரோட்டோரங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி சால்னான்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம இதுல சேர்க்கக்கூடிய ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 மூடி தேங்காய், அதாவது பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, சோம்பு 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணிலாம் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு கிடையாது. இந்த பதத்துக்கு இருந்தா போதும். இப்ப பாருங்க இது ஒரு 7 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சியில இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதுல வேர்க்கடலை உடச்ச கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இடையில ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில போய் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா நுரை கட்டி வரும். அந்த நுரை எல்லாமே கொஞ்சம் இப்படி அடங்கணும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த நுரை எல்லாமே கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் போல கொதிக்கட்டும். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூப்பரா வந்திருக்கு. நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சாஃப்டான லேயர் ரொட்டியோட இது போட்டு சாப்பிட போறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபியை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரோட்டு கடை தண்ணி சால்னா ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.